உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசி நேர்களே, அதாவது உங்களுக்கு பணம் கொட்டப் போகிறது, லட்சாதிபதி யோகம் இருக்கப்படுகிறது, கோடிக்கணக்கான வருவாய் வரப்போகிறது அப்படிங்கிற மாரி எல்லாருமே சொன்னாலும், அவமானம் மட்டும் இல்ல அப்படிங்கிற மாரி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப 2025ல சிம்ம ராசிக்காரங்க அவமானத்த சந்திப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே நிக்குது. இந்த அவமானம் அப்படிங்கிறது ஏன் ஏற்படுது? ஒரு போராட்டம் ஏற்படுதுன்னா, அதுக்கு ஏதான ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம யாரும் போய் போராட மாட்டாங்க. அப்ப அவமானம் அப்படிங்கிறது ஒண்ணு ஏற்படுதுன்னா, அந்த அவமானத்திற்கான காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசினியர்களுக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் கடந்த 1 1/2 வருட காலமாக கேது இருக்கார். மோர் தென் 18 மந்த்ஸ் 18 மாதங்களாக இந்த கேது பகவான் இருக்கிறார். கேது அவமானத்த மட்டும் தான் குடுப்பாரா? என்னுடைய ராசிநாதன் சூரியன் நல்லா தானே சார் இருக்காரு ஒரு மாசமும். மாசத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் எனது ராசி கிரகம். அதுவும் சிம்ம லக்னமா இருந்து, சிம்ம ராசியா இருந்தா ரொம்ப படாத பாடுபடுறேன். அப்படின்னு நெறைய பேர் சொல்றத காதால கேட்க முடியுது. உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு நான் கண்டிப்பா இந்த வீடியோல சொல்யூஷன் சொல்லியே ஆகணும். இது ரொம்ப ஷார்ட்டான வீடியோ. சிம்ம ராசினியர்களுக்கு இந்த அவமானம் ஏன் ஏற்படுகிறது? எப்படி தவிர்க்க வேண்டும்? அப்படிங்கிற ஒரே லைன் தான். சிம்ம ராசினியர்களே, மகம் நட்சத்திரம், உத்திரம் முதல் பாதம், பூரம் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்த பார்த்தா, மத்த நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா, இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் ரொம்ப பேசிக்கா பயந்தவங்க. அதுதான் உண்மை. வெளியில் அப்படி ஒரு தோற்றத்தை காட்ட மாட்டார்களே தவிர, உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குங்க. வாழ்க்கை தனக்கு புடிச்ச மாரி அமையறது இல்லையே! நம்ம நெனைக்கிற மாரி வாழ முடியறது இல்லையே! அப்படிங்கிற மாரி சிம்ம ராசிக்காரங்க நெறைய பேர் ஃபீல் பண்றாங்க. உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் நல்ல யோகம் செய்வாரு. சுக்கிரன் ரொம்ப ரொம்ப யோகம் செய்வாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அந்த கிரகமும் ரொம்ப பலமான கிரகம் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஸோ இந்த 3 திசையும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்தா அபரிவிதமான லாபமும், யோகமும் தரும். அப்ப இந்த திசை புத்தி நடந்துட்டு இருக்கும்போது ஏன் சார் அவமானம் நடக்குது? அப்ப கோச்சாரம் ஒரு 30% தான் ஒர்க் அவுட் பண்ணும்னா, இந்த கேதுவால என் மான மரியாதை இழந்து, அசிங்கம் பட்டு, டிவோர்ஸ் ஆயி, இன்னும் ஒரு சில பேர் உடல் ரீதியாக குன்றி, நான் என்னுடைய உடலில் ஏற்படும் பிரச்சனைகளை மறைப்பதற்கும், என் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை மறைப்பதற்கும் என் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை மறைப்பதற்கும் நானும் ஒரு என்ன சொல்றது? ஒரு வேஷமிட்டு, அடுத்தவங்கள ஏமாத்தணும், அடுத்தவங்களுக்காக வாழணும், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு என்ன நானே அஃபெக்ட் பண்ணிக்கிறேன்னு நெறைய சிம்ம ராசிக்காரங்க புலம்புறாங்க. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிற கலத்திர ஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு அவயோகத்தை ஏற்படுத்தி விட்டார். இந்த அவயோகத்தினால் என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, அசிங்கங்கள், அவமானங்கள், எதிர்பார்க்காத மன வேதனைகள், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டார். கண்டக சனினா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆயுள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்தா தான் கண்டக சனி அப்படிங்கிறாங்க. மனசு வலிச்சு, இதயம் வலிச்சு, அசிங்கப்பட்டு பல பேருக்கு முன்னாடி கேவலமா வாழ்ந்து, நல்லா வாழ்ந்த நமது குடும்பம் கேவலப்பட்டு, இதுக்கப்புறம் நம்ம வாழணுமான்னு நெனச்சு உயிரை விடக்கூடிய அளவுக்கு ஒரு கண்டத்திற்கு ஒப்பான சம்பவத்தை மனரீதியாக ஏற்படுத்துகிறது பாருங்க. இதுவும் கண்டக சனிதான். இப்படி ஒரு சைடு சனி பகவான்னா 2ஆம் இடத்துல கேது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து, நீங்க எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி, மன்னாதி மன்னனாக இருந்தாலும் சரி, மண்ணை கவ்வக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு யோகக்காரகன் அப்படிங்கிற ராகு உங்களுக்கு சுமாரா இருந்தார். ஆனா, அவரும் எங்க இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்காரு. அப்ப யோகம், ஞானக்காரகன், சனி பகவான் 3 பேரும் ஒரு வலையை விரித்து உங்கள வர வச்சு சுருட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் என்னதான் பயிற்சி ஆனாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப நல்லது செய்ய மாட்டாரு. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியும் அவர்தான், 8ஆம் வீட்டு அதிபதியும் அவர்தான். ஒரு 50% நன்மை செஞ்சாருன்னா 50% கெடுதல் பண்ணுவாரு. நல்ல வேலை கொண்டு போற மாரி கொண்டு போவாரு, அங்க பிரச்சனைய உருவாக்கிடுவாரு. அதே மாரி நல்ல ஒரு திருமண வாழ்க்கைய ஏற்படுத்தி குடுப்பாரு. அந்த திருமண வாழ்க்கைய ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும். சாதனையா இருக்கும். ஒரு இடத்துலேருந்து பணம் ஈஸியா கிடைச்சிரும். அந்த பணத்த திருப்பி அடைக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும். அதே மாரி ஒருத்தங்கிட்ட பணம் குடுக்கும்போது அவர்கள் நம்மளிடம் பழகும் விதம் சூப்பரா இருக்கும்.
பணத்தை பெற்ற பின் அவருடன் நாம் பழகும் விதம் நம்மளுக்கே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த மாரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு தையல் இயந்திரத்த வாங்கணும்னு ஆசை இருக்கும் பாருங்க. அது அவ்வளோ கம்மியா, விலை கம்மியா, ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு எக்ஸாம்பிள் போய் வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சதுக்கப்புறம், அத தொடைக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது. இப்படிதான் வாழ்க்கையை கொண்டு போவாரு. வாழ்க்கையை சிம்ம ராசிக்காரருக்கு போராடி ஒரு பொருளை பெற்று அதை அனுபவிக்க முடியாமல் வேடிக்கை பார்ப்பது மட்டும் இல்லங்க. அதனை பார்த்து பார்த்து வருத்தப்பட வைப்பாரு பாருங்க. இந்த 2024, 25ம் சிம்ம ராசிக்காரங்க சிரிக்காத நாள் இல்லங்க. சந்தி சிரிக்காத நாள் தான் இருக்கு அதிகம். சரி இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருக்காதா? அப்படின்னு நெறைய பேர் கேட்கறாங்க. ஏன்னா, எவ்வளோ நாள் தான் சார் அசிங்கப்பட்டுட்டே இருக்கு. இப்ப கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கெடுத்து கொடுப்பார். இதான் கேது. ஸோ உங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கேது பகவான் ரொம்ப கெடுத்துட்டார். கெடுத்துட்டாரு அப்படிங்கிறத விட, திருமண வாழ்க்கை வீணாக போய்விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. நீ உங்கள யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்ல உங்கள தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தி இருப்பார்கள். அப்படி இல்லன்னா, உங்கள் தேவையே இல்லாமல் திருமணம் நடந்திருக்கும். இன்னமும் சொல்லப்போனா, நீங்க தேவையில்லன்னு முடிவே பண்ணியிருப்பாங்க. அப்பேற்பட்ட திருமண வாழ்க்கையும் சரி, மற்ற எல்லா அசிங்கங்களுக்கும் சரி, ஒரு முற்றுப்புள்ளியாக வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி அமைவதனால், சிம்ம ராசிக்காரங்க ஒரு 10லேருந்து 20% மூச்சு விடலாம். இப்பொழுது சனி பகவான் திருக்கணிதப்படி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார். இந்த அஷ்டமஸ்தானத்திற்கு போறாரு. ஆனா, இங்க 7ஆம் இட களத்திரஸ்தானத்துல ராகு வந்துடுறாருன்னு கவலையே படாதீங்க. குரு பார்வை இருக்கிறது. குரு 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்திற்கு வருகிறார். அள்ளி குடுக்கறதுனாலும் பரவாயில்லங்க. கிள்ளியான்னு குடுப்பாரு. ஸோ, உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல சந்தோஷம் இல்லனாலும், ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த 2025 இந்த கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இப்ப லாஸ்ட்டா கிளைமாக்ஸா வந்துடுறேன். எனக்கு அசிங்கம் ஏற்பட்டு விட்டது. இது என்ன மாரியான அசிங்கம்னு சொல்ல முடியாத சில பேர்கள் இருக்கலாம். சில பேர் ஜாதகம் பார்க்குறவங்கலாம் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சில விஷயத்த சொல்ல தயங்குறாங்க. ஒரு தப்பு நடக்கிறத வேடிக்கை பார்த்து அத அக்செப்ட் பண்ணிட்டு போறாங்க. இன்னும் ஒரு சில பேர் சகிச்சுக்கிட்டு போறாங்க. இன்னும் ஒரு சில பேர் நம்ப இது என்னைக்கான ஒரு நாள் சரியாகும் அப்படிங்கிறதுக்காக நம் மனதை கல்லாக்கிக் கொண்டு வாழ்க்கையில் அவர்கள் உயிரற்ற உடலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நிதானமா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த பயிற்சிகள் முடியட்டும். இந்த பயிற்சிகள் முடியும் போது உங்களுக்கே ஒரு 50% பாசிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது தெரிய வரும். அந்த 50% பாசிட்டிவ்ஸ் நடக்கும்போது நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒரு பெருமாள் கோவில் சென்று வழிபட்டு பாருங்கள். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் கோவில் சென்று வழிபட்டு பாருங்கள். இந்த மாரி உங்களுக்கு என்னென்ன திசை நடக்குதுன்னு பாருங்க. அந்த திசைக்கு உண்டான கடவுள் யாருன்னு பாருங்க. அந்த கடவுள ஞாயிற்றுக்கிழமை இது முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த பெயர்ச்சிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வணங்கி பாருங்களேன். 70 முதல் 80% கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் நடக்கும். அந்த 20% என்ன செய்யலாம்னு நீங்க கேட்பீங்க. அது கர்மா. இது எல்லாத்துக்கும் காரணம் பேக்ரவுண்ட்ல கர்மான்னு இருக்கு. அந்த கர்மாவ கழிக்க வேண்டும் என்றால், ஃபர்ஸ்ட்டு நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கண்ணீர் சிந்தி தான் ஆகணும். உங்க வாழ்க்கையில மனம் வெறுத்து போய் தான் ஆகணும். வாழ்க்கையில ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ட்ரெஸ் மாத்துறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த ட்ரெஸ் மாத்துறதுக்காகவே அவங்க போராடப்பட வேண்டும். சாப்பிடறதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் சிந்த வேண்டும். வெளி உலகில் அவர்கள் நடமாட வேண்டும். ஃபோன் பேசணும். அந்த ஃபோனுக்கு உண்டான பதில சொல்லணும். ஒரு பெற்றவர்களாக இருந்தால் தன்னுடைய பிள்ளைகள் திருமணம் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வெளியில இருக்காங்க. அத சொல்லாம மறைச்சு வெளி உலகத்துல போகும்போது, உங்க பையனுக்கு எப்ப கல்யாணம்னு கேட்கும்போது, அவங்க மனசு வலிக்கும் பாருங்க. இந்த வலியை சிம்ம ராசினர்கள் பாக்கி 20% தாங்கி தான் ஆகணும். ஆனால் உங்க கருமாவை நீங்க குறைத்தால், கண்டிப்பா அந்த கர்மா 100% உங்களுக்கு பாசிட்டிவ் குடுக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத உங்க சிம்ம ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.